ஈரானுக்கு எதிரான அமெரிக்க ஜியோனிச அச்சுறுத்தல்கள் அதிகரித்து வரும் சூழல்ல ஈரானுடைய மூத்த அரசியல் ராணுவ தலைவர்கள் தெளிவான ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கிறாங்க. ஈரான் இஸ்லாமிய குடியரசுக்கு எதிரான எந்த ஒரு பயங்கரவாத அடக்குமுறையும் பேரழிவுகரமான ஒரு பதிலடியை கொடுக்கும் என்பதாக. எதிரி தன்னை சக்தியற்றவனாக ஆற்றல் இல்லாதவனாக உணரும் வகையில ஈரானுடைய ஆயுதப்படைகள் ஒரே உடலாக செயல்பட வேண்டும் என்று ஜெனரல் அலி ஜஹான் ஷாஹி குறிப்பிட்டதற்கு இணங்க ஈரானிய ராணுவம், இஸ்லாமிக் ரெவல்யூஷன்ஸ் காட் கார்ப்ஸ் ஆகியவற்றின் உயர்மட்ட தலைவர்கள் தங்களுடைய ஒற்றுமையை பிரகடனப்படுத்தியுள்ளார்கள். ஈரானுக்கு எதிராக தாக்குதல் நிகழப்போவது உறுதி அப்படின்னு தெரிஞ்சா ஈரான் தன்னுடைய முன் தடுப்பு தாக்குதலை ஒரு பிரியம்டிவ் ஸ்ட்ரைக்க தொடுக்கக்கூடும். சோ அப்ப அதனுடைய முதல் இலக்கு எதுவாக இருக்கும்? நிச்சயமாக ஜியோனிச இஸ்ரேலிய கட்டமைப்பு தான். ஊழல், லஞ்சம் போன்ற புகார்களை உள்நாட்டில் எதிர்கொண்டு வரும் போர்க்குற்றவாளி பெஞ்சமின் நெட்டன்யாஹுவினுடைய தூண்டுதலின் பேரில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் விடுத்து வரும் தொடர்ச்சியான போர் அச்சுறுத்தல்களுக்கு மத்தியில தான் ஈரான்கிட்ட இருந்து இந்த எச்சரிக்கைகள் வந்துள்ளன. நெட்டன்யாஹுவும் சரி, டொனால்ட் ட்ரம்பும் சரி அரசியல் ரீதியாக பலவீனமாக இருப்பதோடு தங்களுடைய உள்நாட்டிலும் சர்வதேச மட்டங்களிலும் சட்ட சிக்கல்களால் சூழப்பட்டுள்ளனர். சோ அப்போ தங்களுடைய உள்நாட்டு நெருக்கடிகளில் இருந்து மக்களுடைய கவனத்தை திசை திருப்பத்தான் இந்த முடிவற்ற போர் சூழலை அவர்கள் பயன்படுத்துகிறார்கள் அப்படின்னு சொல்லி விமர்சகர்கள் கருத்து தெரிவிக்கிறார்கள். கடந்த ஜூன் மாதம் ஈரானுடைய அணுசக்தி நிலையங்கள் மீது அமெரிக்கா, இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்கள் சர்வதேச சட்டம், ஐநா சாசனம், நியூக்ளியர் நான் புரொலிஃபரேஷன் ட்ரீட்டி ஆகியவற்றை அப்பட்டமாக மீறுவதாக அமைந்தன. ஈரானுக்கு இதன் மூலம் பாதிப்புகள் ஏற்பட்ட போதும் அது தன்னை விரைவாக மறுசீரமைத்துக் கொண்டு தன்னுடைய கடுமையான பதிலடியை கொடுத்தது. அதன் மூலம் தன்னுடைய திறன்மிக்க ராணுவ பலத்தை இந்த உலகிற்கு பறைசாற்றியது. தற்போது அமெரிக்கா பார்த்தீங்கன்னா தன்னுடைய ஆப்ரஹாம் லிங்கன் அப்படிங்கிற விமானம் தாங்கி கப்பலை இந்த பிராந்தியத்தை நோக்கி நகர்த்தியுள்ளது. ஆனா இந்த விமானம் தாங்கி கப்பல்கள் எல்லாம் ஒன்றும் வீழ்த்த முடியாதவை அல்ல. ஏவுகணை தாக்குதல்களோ, ட்ரோன் தாக்குதல்களோ அந்த கப்பல்களை செயலற்றதாகவே ஆக்கிவிடலாம். அது மட்டும் இல்ல, ஈரான் மீதான தாக்குதலுக்கு பயன்படுத்தப்படும் கத்தாரில் உள்ள அல் உதைத் ஏர்பேஸ் இருந்தாலும் சரி, பஹ்ரைன், சவுதி அரேபியா, அபுதாபி, ஜோர்டான் போன்ற அரபு கைப்பாவை நாடுகளில் உள்ள இதர அமெரிக்க தளங்களாக இருந்தாலும் சரி, அவை முழுமையான பதிலடி தாக்குதலை சந்திக்க நேரிடும் என்றும் ஈரான் எச்சரித்துள்ளது. இந்த களத்துல பாத்தீங்கன்னா ஈரான் ஒன்றும் தனித்து நிற்கவில்லை. ஈரான் ஒருவேளை தாக்கப்பட்டால் யமனின் அன்சாருல்லா, லெபனானுடைய ஹிஸ்புல்லா, ஈராக்கினுடைய ஷஹத் அல் ஷஅபி ஆகிய அமைப்புகளும் தக்க வலுவான பதிலடி கொடுப்பதாகவும் உறுதியளித்துள்ளன. இருந்தாலும் ஈரானுடைய மிகப்பெரிய தற்காப்பு அரணே அதனுடைய உள்நாட்டு கட்டுக்கோப்பும் உறுதியும் தான். எல்லாவற்றுக்கும் மேலாக ஈரான் மக்களினுடைய மன உறுதியும் உளவியல் உறுதியும். சோ அப்ப ஈரானுடைய செய்தி மெசேஜ் மிக மிக தெளிவானது. ஈரான் மீதான எந்த ஒரு தாக்குதலும் எதிர்பார்ப்புகளுக்கு அப்பாற்பட்ட விளைவுகளை கொண்டு வரும். ஒருவேளை போர் தீவிரமடைந்தால் டெல் அவீவ், ஹைஃபா, பீர்ஷெபா போன்ற முக்கியமான உள்கட்டமைப்புகளும் மக்கள் தொகையும் அதிகம் கொண்ட ஆக்கிரமிப்பு இஸ்ரேலினுடைய நகரங்கள் பேரழிவுக்கு உள்ளாகும். சோ அப்ப கேள்வி என்ன அப்படின்னா, ஈரான் பதிலடி கொடுக்குமா அப்படிங்கிறது இல்ல, மாறாக அதற்கு பிறகு நிகழப்போகும் விளைவுகளை சந்திக்க தயாராக இருப்பது யார்?